வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல சென்னைக்கு அடுத்தபடி மிக வேகமா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான நகரம் தான் கோயம்புத்தூர். அந்த ஒரு கோயம்புத்தூர்ல வர இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டான செம்மொழி பூங்கா ப்ராஜெக்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு செம்மொழி பூங்கா ப்ராஜெக்ட் வந்து 2010ஆம் ஆண்டு அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்ப நடந்த செம்மொழி மாநாட்டுல அறிவிச்சாரு. ஆனா 2011ல ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒண்ணு நடக்குது. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த செம்மொழி பூங்கா அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து பெருசா முன்னெடுக்கப்படல. இதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 2021ல மீண்டும் தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒண்ணு நிகழுது. திமுக ஆட்சிக்கு வருது. முதலமைச்சரா ஸ்டாலின் அவர்கள் ஆகிறாரு. இதுக்கப்புறம் இந்த ஒரு திட்டம் அப்படின்றது மீண்டும் முன்னெடுக்கப்படுது. அதை ஒட்டி கோயம்புத்தூர்ல உள்ள சென்ட்ரல் பிரிசன் கிரவுண்ட்ஸ்ல 45 ஏக்கர் நிலப்பரப்புல ரூபாய் 170 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு செம்மொழி பூங்கா அப்படின்றது அமைக்கப்பட்டு வருது. அப்படி அமைக்கப்பட்டு வர்ற இந்த ஒரு செம்மொழி பூங்கா அப்படின்றது வரும் 2025 ஜூன் மாசம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு செம்மொழி பூங்கால பொட்டானிக்கல் கார்டன், 20 தீம்டு கார்டன்ஸ், அப்புறம் இந்தியா முழுமைக்கு உள்ள பல்வேறு மாநிலங்கள்ல உள்ள ரேர் ஸ்பைசஸ் ஆஃப் ட்ரீஸ கொண்டு வந்து இந்த ஒரு செம்மொழி பூங்கால நடப்புறாங்க. அதோட சேர்த்து ஒரு மினி வாட்டர் ஃபால், அப்புறம் 1000 சீட்ஸ கொண்ட கன்வென்ஷன் சென்டர், அப்புறம் 15 லாக் லிட்டர்ஸ் கெபாசிட்டி உடைய ஸ்டோரேஜ் சம்ஸ், அப்புறம் ஒரு மியூசியம், கார்டன்ஸ், ஃப்ரீ வைஃபைன்னு இன்னும் பல ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு செம்மொழி பூங்கா அப்படின்றது அமையிருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by Sabri Karthik.